ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर और उद्धार करते यीशु मसीह के बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को हम प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? क्या आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதமளிச்சதுன தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने में हम बहुत ही आनंदित होते நாம் हैं. இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? क्या हम आज के वचन की ओर बढ़ेंगे? நீதிமொழிகள் नीति वचन 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 10 சொல்லப்பட்டிருக்குது. 10वां वचन में कहा உன் गया है, களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். इस प्रकार तेरे रसकुंडों में नए नए दाख मधु उमड़ते रहेंगे. ஒரு அருமையான வார்த்தை. एक अच्छा वचन है. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். तेरा रसकुंडा जो है वो दाख मधु से उमड़ता रहेगा. பூரணமான ஒரு ஆசீர்வாதம். एक परिपूर्णता की आशीष, ஒரு நிறைவான ஆசீர்வாதம். एक भरपूरी की आशीष, ஒரு நிறைவான நன்மை, एक भरपूरी की भलाई, ஒரு நிறைவான பலனை एक भरपूरी प्रतिफल ஆண்டவர் தருவேன் என்று அவர் वो சொல்லுகிறார். कहता है कि मैं दूंगा. ஆமென். आमेन. உன் களஞ்சியங்கள்ல பூரணமாக நிரம்பும். तेरे रसकुंडे जो है उमड़ते रहेंगे. ஒரு குறை இல்லாமல் பாதுகாப்பார். कोई कमी के बिना वो रक्षा ஒரு करेगा. குறை இல்லாமல் தேவைகளை சந்திப்பார். कमी के बिना आपकी जरूरतों को पूरा करेगा. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். वही पौलुस कहता है, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி मेरा परमेश्वर अपने धन के உங்கள் अनुसार குறைவுகளை आपकी कमियों को கிறிஸ்து இயேசுவுக்குள் मसीह यीशु में மகிமையிலே वो நிறைவாக்குவார். महिमा में पूरा करेगा. உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் தருவார். एक भरपूरी आशीषों को वो உங்க देगा. களஞ்சியங்கள் आपके जो घड़े हैं பூர்ணமாய் நிரம்பும். वो परिपूर्णता से भर जाएंगे. அவர் தரும் பொழுது वो जब देगा எந்த குறை இருக்காது. उसमें कोई कमी नहीं रहेगा. நிறைவாய் एक தருவார். भरपूरी से वो देगा. அற்புதமாக போஷிப்பார். अद्भुत रीति से तृप्त करेगा. அற்புதமாக நடத்துவார். अद्भुत रीति से वो चलाएगा. நீங்கள் இதை காண்பீர்கள். वो आप देखोगे, நீங்கள் இதை அனுபவிப்பீர்கள். उसे आप अनुभव करोगे. நிச்சயமாக செய்வார். निश्चय ही वो அவர் करेगा. உங்களோடு கூட वो இருக்கிறார். आपके साथ रहता है. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. அன்பின் பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद உங்களுடைய करते हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते हैं. களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பட்டும். उनका घड़ा जो है भरपूरी से उमड़ते குறை रहे. இல்லாமல் நிரப்பட்டும். कमी के बिना वो भरते रहे. நிறைவான ஆசீர்வாதம் கட்டளையிடும். भरपूरी की आशीषों को दीजिए. நன்மைகளை கட்டளையிடும். भलाइयों को दीजिए. குறை எல்லாவற்றை மாற்றும். कमियों को बदल दीजिए. அற்புதங்களால் நிரப்பும். अद्भुत रीति से उन्हें भर दीजिए. தாழ்த்தி ஜெபிக்கிறோம். दिन करके प्रार्थना करते இயேசு हैं. மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमेन.